ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி புது நபர்களாக உள்ளே வந்திருக்கவங்களை நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். இந்த சேனலில் மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க இன்சைடையும் ஒரு இன்டெப்த்தான கான்செப்டை நான் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற வகையில் தமிழில் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்து நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதையும் தாண்டி ரொம்ப வொர்த்தபுளான ஒரு சேனலாக இது இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இந்த சேனலுக்கு கீழே இந்த சேனலையும் நான் டெலகிராமில் ஒரு மிஸ்டர் பங்குச்சந்தை அப்படிங்கிற ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி லைவ் அப்டேட் டெலகிராமில் சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த டெலகிராம் சேனலையும் யூடியூப்பில் இருக்க இந்த மிஸ்டர் பங்குச்சந்தை சேனலை ரெண்டையுமே நான் மிங்கிள் பண்ணி டெலகிராமில் கொடுத்துட்டு வந்திருக்க லைவ் அப்டேட்டுக்கு பின்னாடி என்ன அனாலிசிஸ் இருக்குது, என்னுடைய அனாலிசிஸ் என்ன அப்படின்றத போஸ்ட் மார்க்கெட்டாக நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு இன்டெப்த்தான கான்செப்ட் வேணும், இந்த என்னுடைய அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராமுடைய லிங்க்கு கொடுக்குறேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக உள்ளே வந்திருக்கவங்கள சப்ஸ்கிரைப் புதுசாக உள்ளே வந்திருப்பாங்க நம்ம சேனலில் ரீசெண்டாக ஒரு 15 டேஸாக ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் போயிட்டு மிஸ்டர் பங்குச்சந்தைங்கிற சேனல் ஓப்பன் பண்ணிட்டு அந்த லிங்க்குள்ளே போயிருங்க. லிங்க்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நான் மார்ச் 26 தான் நான் வீடியோவே நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இவ்வளோ தான், கிட்டத்தட்ட ஒரு 12 வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். அந்த 12 வீடியோவில் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, என்னுடைய அனாலிசிஸை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, முதலீடு செய்வதற்கு சரியான நேரமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன். அடுத்து என்னோடய பங்குச்சந்தையோட ரகசியம் அப்படின்னு சொல்லி இது ஒரு 4 வீடியோ என்னுடைய அடிப்படையான ஒரு கமெண்ட்டாக நான் பேசியிருப்பேன். மற்ற எல்லாமே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு தான். ஆனால் இந்த எல்லா வீடியோவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. எல்லா வீடியோக்குள்ளேயும் ஒரு இன்டெப்த்தான கான்செப்ட் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோஸ் எல்லாமே முழுமையாக பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரோ நான் ஃபஸ்ட்டு யார், நான் என்ன தாட்டில் உள்ளே வந்திருக்கேன் அப்படின்றத பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையா ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். நீங்கள் என்னுடைய சேனலை எங்கேருந்து ஃபாலோ பண்ணணும், எப்படி ஆரம்பிக்கணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் நான் கிளியராக பேசியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் இந்த சேனலை எங்கேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆகிடுச்சா, இது முதலீடு செய்வதற்கு சரியான நேரமானு கொடுத்துருப்பேன். மிட்கேப்போட லெவல்ஸ் மென்ஷன் பண்ணி கரெக்டாக கொடுத்துருப்பேன், 10,475ன்னு சொல்லிட்டு. அதுலேருந்து மார்க்கெட் எங்கே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறத நீங்களே பார்க்கலாம். இப்போ நம்ம சார்ட்டுக்குள்ளே போயிடுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் கொடுத்துருக்குறேன். கான்செப்ட் கொடுத்துருந்தாலும் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய டெலகிராமுடைய மிஸ்டர் பங்குச்சந்தை சேனலு. இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜனவரி 27 நான் கண்டென்ட் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ மார்ச் 26க்கு அப்புறம் தான் யூடியூப்பில் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நிறைய இன்டெப்த்தான ஒரு இன்சைடு விஷயம் எல்லாமே இந்த டெலகிராமில் இருக்குது. எல்லா பொக்கிஷமும் இருக்குது. உங்களுக்கு இந்த சேனலில் என்னென்ன சந்தேகங்கள் வருது, நான் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற எல்லாத்துக்குமே இந்த சேனலில் விளக்கம் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த சேனலை இன்றைக்கி டேட்டில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து அடுத்து ஃபார்வேர்டில் போகிறதுக்கு பதிலாக பேக்வேர்டில் போயிட்டு இந்த லீவ் நாள், அடுத்தடுத்த நாள் லீவ், இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹாலிடே, அடுத்து ஃப்ரைடே ஒரு நாள் தான் இருக்குது. ஃப்ரைடே மோஸ்ட்லி லிக்விடிட்டி உள்ளே வராதுன்னு நினைக்கிறேன். சாட்டர்டே சண்டே 2 நாள். ஸோ இந்த மாதிரி ஹாலிடேவை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பேக்வேர்டு போயிட்டு இந்த சேனலில் என்ன மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன், மார்க்கெட்டை எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குதுன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு 100% நான் என்ன கான்செப்ட் பேசுகிறேன், என்ன லாஜிக்கல் திங்கிங் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும் அப்படின்றத சொல்லிவிட்டு இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுக்குள்ளே நம்ம தெளிவாக போயிடுவோம். இன்றைக்கி பெருசாக மார்க்கெட்டோடைய மூமெண்ட்டே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் பெருசாக லிக்விடிட்டியும் உள்ளே வரல. நான் மார்னிங் லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் கொடுத்துட்டேன் 9:10க்கு. பொதுவாக அந்த லெவல்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஆடியோ கொடுப்பேன். பட் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மார்னிங்கில் கொஞ்சம் பிஸி ஷெடியூலாக இருந்ததுனால என்னால் மார்னிங் ஆடியோ கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள், ஒரு 10 மணிக்கெலாம் நான் இன்ஸ்டன்ட் ஸ்பைக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இன்ஸ்டன்ட் ஸ்பைக்னால் என்ன அப்படின்றது சில பேருக்கு டவுட்டாக இருக்குது. ஆல்ரெடி
என்னைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தவங்களுக்கு கண்டினியூவாக, அதாவது டெலகிராம் சேனலில் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தவங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஸ்பைக்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அந்த லாஸ்ட் ஒரு 20 டேஸாக ஜாயின் பண்ணவங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஸ்பைக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் ஸ்பைக்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இன்ஸ்டன்ட் ஸ்பைக்குன்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த லெவல் நான் 22,600 இம்பார்ட்டன்ட் லெவல்னு கொடுத்துருக்கல, இந்த லெவலில் போய் மார்க்கெட் போய் தடாது, ஹிட் பண்ணாது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் ஸ்பைக்குன்னு சொல்லிட்டேன்னா, இங்கே லிக்விடிட்டி வந்து மொத்தமாக காலி ஆயிடுச்சு, 0 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் இந்த இன்ஸ்டன்ட் ஸ்பைக்குக்கு உண்டான அர்த்தமே. ஸோ இதனுடைய அனலிசிஸ் உங்களுக்கு எங்கே வேணும் அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த டெலகிராம் சேனலில் சர்ச் பாக்ஸில் போயிட்டு பாருங்க இன்ஸ்டன்ட் ஸ்பைக் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா, இன்ஸ்டன்ட் ஸ்பைக் எங்கெங்கெல்லாம் நான் பேசியிருக்கேங்கிறது தெரியும். இங்கே பாருங்கள், ஜனவரி 29 பிப்ரவரி 5 பிப்ரவரி 12 15 27 மார்ச் ஏப்ரல் 1 வெட்னஸ்டே இன்னைக்கு, அதுக்கப்புறம் காலையில், இப்படி எல்லா நாளுமே இந்த இடத்துல நான் பேசியிருக்கிறேன். இன்ஸ்டன்ட் ஸ்பைக்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்போது ஒன்றும் இல்லை, இந்த ஜனவரி 29 பேசியிருக்கிற இன்ஸ்டன்ட் ஸ்பைக்குன்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நான் என்னன்றதை பார்த்துருவோம். அதை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ ஜனவரி 29 வந்துருச்சு. டேட் உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்குது. 1 செகண்ட். டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு ஜனவரி. இது வந்து டைமு, உங்களுக்கு டேட்டு தெரியணுமா? சாரி, இங்கே பாருங்கள், டேட்டு இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் ஆகும். டேட்டு நீங்கள் டேட்டை பார்த்துக்கோங்க. நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் டேட்டு. இங்கே பார்த்தீங்களா, ஜனவரி 29. இப்போ ஜனவரி 29 அன்றைக்கி பாருங்கள், மதியம் 3:23க்கு நான் போட்டிருக்கிறேன். இன்ஸ்டன்ட் ஸ்பைக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இட்ஸ் கால்டு இன்ஸ்டன்ட் ஸ்பைக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ இன்ஸ்டன்ட் ஸ்பைக்குனால் என்ன? இது பாருங்கள், இது வந்து பேங்க் நிஃப்டி சார்ட்டு, இது வந்து நிஃப்டி சார்ட்டு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டன்ட் ஸ்பைக் எவ்வளோ வேல்யூ நடந்திருக்குன்னு பார்த்துருக்கேன். இதையும் பாருங்கள், இட்ஸ் கால்டு இன்ஸ்டன்ட் ஸ்பைக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இன்ஸ்டன்ட் ஸ்பைக்குனால் என்ன? நிறைய பேர் அதுக்கான விளக்கமே தெரியலங்கிறீங்க. இப்போ நானும் டெலகிராமை தான் ஓப்பன் பண்ணுறேன், அந்த டேட்டில் இருக்கிற டேட்டாவை தான் நானும் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இன்ஸ்டன்ட் ஸ்பைக், வாட் இஸ் கால்டு இன்ஸ்டன்ட் ஸ்பைக்குன்னு கொடுத்துருக்குறேன் 3/24க்கு. அதுக்கப்புறமும் தெளிவாக சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் டுடே ஆடியோ, டோன்ட் மிஸ் இட். அதை ரிமைண்டர் வச்சு கொடுத்துருக்குறேன். அது சம்மந்தமாக ஆடியோவும் கொடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், ஆடியோவும் கீழே இருக்குது. இந்த ஆடியோ, இது வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு, இந்த ஆடியோவாக தான் இருக்கும். இந்த ஆடியோ கேளுங்க. இந்த ஆடியோ தான் இன்ஸ்டன்ட் ஸ்பைக் சம்மந்தமான ஒரு ஆடியோவாகவும் இருக்கும். ஸோ கட்டாயம் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டிங்கன்னா இன்ஸ்டன்ட் ஸ்பைக்னா என்னன்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போ இன்ஸ்டன்ட் ஸ்பைக்குனா நம்மளுடைய டார்கெட்டை போய் ஹிட் பண்ணாது. அன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து லிக்விடிட்டி சுத்தமாக இல்லை, அப்போ அன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்க்குள்ளே போக போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்பைக்குங்கிற வேர்டுக்கு பின்னாடி அவ்வளோ ரீசன் இருக்குது. அப்போது இந்த 15 நிமிஷம் பேசியிருக்கிற இந்த ஆடியோவை நீங்கள் முழுமையாக கேட்கணும். அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஸ்பைக்னா என்னன்றது தெரியும். இப்போ இந்த ஆடியோவை வந்து நான் என்ன பண்ணுறேன், ரிமைண்டர் போட்டு விட்றேன், குரூப்பில் ரிமைண்டர் போட்டு விட்றேன். உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் போய் தேடுறதுக்கும் கிடச்சிடும். ஒவ்வொருத்தவங்க தேடி பார்த்துட்டு எனக்கு அது வரமாட்டேங்குதுன்னு கூட நீங்கள் சொல்லுவீங்க. அதனால் உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிற வகையில் நான் வந்து அதை ரிமைண்டர் போட்டு விட்டுறேன். குரூப்பில் இப்போ இருந்தது ரிமைண்டரில் இருக்குது. அதனால் நீங்கள் ஈஸியாக இந்த டேட்டுக்கு போய் பார்த்துடலாம் இன்ஸ்டன்ட் ஸ்பைக். அவ்வளோதான். இப்போது உங்களுக்கு ஆடியோ வந்துருச்சு. இந்த ஆடியோவில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இப்போ நான் இந்த ஆடியோவை வந்து நான் ப்ளே பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுடைய வால்யூம் ஹையில் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட் பண்ணி வைங்க ஒரு நிமிஷம். ஏன்னா திடீர்னு ஹெட்ஃபோன் இது போட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹை ஆயிரும். வால்யூமை லோ பண்ணிக்கோங்க. லோ பண்ணிக்கிட்டீங்களா வால்யூமை? இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஃபுல்லாக உண்மை அப்படிங்கிறது இந்த ஆடியோவை ஃபுல்லாக நீங்கள் கேட்டுருங்க. நான் ஒரு முக்கியமான இடத்துல ப்ளே பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் என்னன்றதை சொல்கிறேன். நீங்கள் எடுத்துக்கணும்னு நான் சொல்ல வரல உங்களை, அதனால் பொறுமையாக கேளுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை நான் நைட்டாக முடிஞ்சு அப்டேட் பண்ணுறேன், இல்லைனா மார்னிங் அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் இந்த 4 இண்டெக்ஸும் மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா மெயினாக சொல்ல வேண்டியது என்ன இப்போ இந்த விஷயத்தை நோட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு நான் சொல்ல வரேன்னு சொல்கிறேன்ல, அந்த விஷயத்தை நோட் பண்ணுங்களே நீங்கள். வந்தது என்னன்னா, இந்த இன்ஸ்டன்ட் ஸ்பைக்ல இந்த ஆர்டர் பெரிய ஆர்டர் க்ளோஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டுடே நைட் வந்து ஃபெட் மீட்டிங் இருக்கு. அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் என்னன்னா ஃபெட் மீட்டிங். அந்த ஃபெட் மீட்டிங்ல வந்துட்டு ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து
குறையுமா கூடுமா அப்படிங்கிற டிசிஷன் இருக்கும். அப்போ அந்த நம்ம மார்க்கெட்டுக்குள்ள இருக்க ஆப்ரேட்டர்ஸ் வந்து இந்த அளவுக்கு ரிஸ்க் அவங்க வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய வால்யூம், பெரிய பொட்டன்ஷியல், crore கணக்கில் போட்டு அவங்களுடைய வால்யூம் மணியை உள்ள வச்சிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் ரிஸ்கியான ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க. எப்பவும் சேஃப் ஜோன்ல மட்டும்தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நாளைக்கு மார்க்கெட் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்கு, மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து எப்படி வேணாலும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல. இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் இதில் சொல்லியிருப்பேன். ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது இன்றைக்கி நைட்டு. அதனால மார்க்கெட்டில் வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனர் வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்மேஷனாகவும் இன்ஸ்டன்ட் ஸ்பைக் வந்து நடக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அப்போ இந்த ஆடியோவை நீங்கள் வந்து முழுசாக கேட்டுறணும், கட்டாயம் முழுசாக நீங்கள் கேட்கணும். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போதே போய் கேட்டுட்டு வந்தாலும் சரி, இல்லை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கேட்டாலும் சரி, நீங்கள் இதோட இன்டெப்த் இன்ஸ்டன்ட் ஸ்பைக்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இந்த ஆடியோ கேட்கணும். இப்போ இந்த ஆடியோவில் சொன்ன முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஃபெட்டை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இப்போது அதே தான் இதை முடிச்சுட்டு இப்போ இன்ஸ்டன்ட் ஸ்பைக்கை எங்கே சர்ச் பண்ணணும், எங்கேருந்து ஆடியோ எடுக்கணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ இன்றைக்கி டேட்டாக்குள்ளே வந்துடுவோம். இன்றைக்கி டேட்டாக்குள்ளே ஒரு ஆடியோ நான் கொடுத்துருப்பேன். காலையில் 7 மணிக்கு ஒரு ஆடியோ கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள், காலையில் 7 மணிக்கு ஒரு ஆடியோ கொடுத்துருப்பேன். இந்த ஆடியோவே நான் ப்ளே பண்ணுறேன். உங்கள் வால்யூமை குறைச்சி வச்சுக்கோங்க. முக்கியமான இடத்துல குறைச்சிக்கிட்டீங்களா? வால்யூமை குறைச்சிக்கிட்டீங்களா? இப்போ பாருங்கள், நான் ப்ளே பண்ணுறேன். ஹாய் ஆல், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லா கேள்விக்குமே நான் பதில் கொடுத்துருக்கிறேன். அந்த பதில் வெறும் வாய் வழியாக இல்லாமல் நான் வந்து ஃபார்வேர்டில் வர்றதை விட நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸாம்பிள் கொடுத்து இப்போதான் ஆடியோவும் கொடுத்துருக்குறேன். ஆன்சர் வந்து இங்கே இருக்க டேட்டாஸ் எல்லாமே நான் மட்டும்தான். அந்த கண்டினியூட்டி வந்து பேக்வேர்ட் போகிறதுல சீக்கிரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் அந்த கரெக்டான பாயிண்டில் வைக்கிறதுக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் 5 மினிட்ஸ் சார்ட் வந்து உங்களுக்கும் டைமை வேஸ்ட் ரிப்போர்ட்னு கொடுக்குறத வந்து இதற்கும் ஃபோன் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் திரும்ப அதை ஒவ்வொரு விஷயத்தையும் யூடியூப்லேயே நீங்கள் போகிறீங்க. உங்களோட உள்ள வர்றதுக்கு தான் இதை வந்து நீங்கள் மார்க்கெட்டு உண்மையாலுமே இது பேக்வேர்டில் இருக்கு. இன்னைக்கு நைட்டு வந்து அதே மாதிரி யூஎஸ் கிளாக்கு வந்து இந்த முக்கியமான விஷயம் அங்கே அதே அன்னைக்கு டேட்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன், அதே மாதிரி இன்னைக்கு மார்னிங்லேயே நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லியிருக்கேன்னு பாருங்களேன். ஆர்பிஐயில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. அதே நிமிஷத்தில் இன்னைக்கு ஒரு 10 o'clock வந்து ஆர்பிஐயில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டிசிஷன் இருக்குது. இன்றைக்கி நைட்டு வந்து அதே மாதிரி யூஎஸ்ஏயில் வந்து எஃப்ஓஎம்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது இருக்குது ஃபெட்டோட இது. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு இன்றைக்கும் அதே ஃபெட்டை தான் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி அன்னையோட டேட்லேயும் ஃபெட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபெட்டோடைய முக்கியமான ஈவெண்ட்டு வருது அப்படின்னா அந்த எஃப்ஐஐ வந்து அவங்களுடைய பொசிஷனை வந்து ஹோல்டு பண்ணிடுவாங்க. அதாவது ஹோல்டு பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறேன், ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடுவாங்க. அந்த இமீடியட்டான ஒரு ஆர்டரு உங்களுக்கு வந்து இப்போ நான் சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி டாப்பிக்கே வந்து என்னென்னா மோஸ்ட்லி இன்ஸ்டன்ட் ஸ்பைக் மட்டும்தான் நடந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக சைட்வைஸ். இன்ஸ்டன்ட் ஸ்பைக்குன்னு ஒன்று நடந்துட்டாவே மார்க்கெட்டில் லிக்விடிட்டி இல்லை. அப்போ அந்த லிக்விடிட்டி இல்லாதது வந்து சைட்வேஸில் போயிடும், ரேஞ்ச் பவுண்டில் போயிடும். அதனால தான் நான் வந்து பாக்ஸ் போட்டேன். பாக்ஸ்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாக்ஸ் தியரியோட கான்செப்ட்டும் தெரிஞ்சிருக்கும், இன்ஸ்டன்ட் ஸ்பைக்கோட கான்செப்ட்டும் தெரியும். அப்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்ஸ்டன்ட் ஸ்பைக்னா என்ன, பாக்ஸ் தியரினா என்ன, இப்படிங்கிற 2 விஷயம் இன்றைக்கி தெரிஞ்சிருந்தாவே இன்றைக்கி மார்க்கெட் இப்படி தான் இருக்க போகுது. அதாவது நீங்கள் இந்த டேட்லேருந்து அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து தெரியாட்டி கூட இந்த இன்ஸ்டன்ட் ஸ்பைக் நடந்தது இல்லை, இந்த மூமெண்ட்லேருந்து 3:30 வரைக்கும் இதுதான் நடக்க போகுதுங்கிறத நீங்கள் வந்து 100% வந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் இன்றைக்கி டேட்டில் வந்து நான் மார்க்கெட்டில் வந்து ஆக்டிவாக இல்லை. ஏன்னா எனக்கு மார்க்கெட் இப்படி தான் இருக்க போதும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். ஸோ ஆடியோவும் நான் தெளிவாக கொடுத்துருக்குறேன், நீங்கள் போய் அங்கே கேளுங்க. பாக்ஸ் தியரினா என்னன்றதையும் அதையும் நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் ஒவ்வொரு டைமும் ஏன் இதுக்காக இதெல்லாம் வந்து நான் டைம் எடுத்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, புதுசாக வந்திருக்கவங்களுக்கு வந்து நான் சொல்கிற கான்செப்ட்லாம் அவங்களுக்கு தெரியாது. இப்போ பாக்ஸ்ன்னு அடிச்சிட்டிங்கனாவே போதும், எங்கெங்கே பாக்ஸ் தியரி இருக்குது, பாக்ஸ் எஃபெக்ட் இருக்குங்கிறதுங்க பாருங்கள். ஸோ சொல்லியிருக்கிறேன், இந்த இடத்துலலாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாக்ஸ் தியரின்னு. இப்போ இந்த இதுக்கு கீழே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆடியோவை மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்போ அந்த ஆடியோவை போய் கேட்டிங்க, இல்லை அன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை போய் கேட்டிங்க அப்படின்னா கட்டாயம் பாக்ஸ் தியரியை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இப்போ பாக்ஸ் தியரினா என்ன, அதோடைய எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு கன்வே பண்ண வருது. மார்க்கெட் வந்து என்னைக்கு நமக்கு நாம் ஆடியோ கொடுத்த ஆஃப்டர்நூன் ஆடியோ கொடுத்த மாதிரி தான் நமக்கு என்னைக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு சூட்டபுளான நாள் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணுறதை காட்டிலும் நமக்கு என்னைக்கு வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நாளையும் நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். இப்போ மார்னிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலே நான் வந்து ஒரு என்ட்ரி ப்ளேஸ் பண்ணேன். ஏன்னா லிக்விடிட்டி ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா மார்க்கெட்டில் வந்து இந்த டார்கெட் இமீடியட்டாக தொட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். பட் ஆனால் எனக்குமே வந்து மார்னிங்கில் ஒரு பெரிய லாஸ் ஆயிடுச்சு. நான் அதை வந்து வெளிப்படையாக நான் சொல்லிக்கிறேன், எனக்குமே மார்னிங் பெரிய லாஸ் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் சைட்வேஸ்குள்ளே தான் போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி கூட எடுக்கலை. ஏன்னா அடுத்தடுத்த நாள் வந்து நமக்கான நாட்களாக இருக்கும், அந்த நாளை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட்டோடைய சென்டிமெண்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் மார்க்கெட் கூட போய் போட்டி போட்டுக்கிட்டு நம்மளுடைய ஈகோவை போய் காமிச்சோம் அப்படின்னா மொத்த லிக்விடிட்டியும் நம்மளுடைய பணப்புழக்கத்தை நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் காலி பண்ணிட்டு தான் போகணும் ஒரே நாளில். அதனால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஸ்பைக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. அட் த சேம் டைம் நான் வெறும் லைன் மட்டும் இந்த பாக்ஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த பாக்ஸ் தியரிக்கு, இந்த பாக்ஸுக்கு பின்னாடி பாக்ஸ் தியரின்னு ஒன்று இருக்குது. அந்த பாக்ஸ் தியரியை ஒரு ஆடியோலையும் சொல்லியிருக்கேன், போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயும் சொல்லியிருக்கேன், நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதையும் தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. பார்த்துட்டிங்க அப்படின்னா 100% வந்து உங்களுக்கு ஃபுல் பொட்டன்ஷியல் கிடச்சிரும். அவ்வளோதான். சாரி. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இந்த ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. என்ன அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு வேல்யூபிளான இடத்துல நான் 75% வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, அப்போ எல்லா இடத்துலையும் இந்த 75%ங்கிறத வச்சுக்கிட்டு ஒரு லெவல் கிடச்சிருச்சுன்ட்டுன்னு நீங்கள் போயிட்டு இன்றைக்கி லெவல் பண்ணி காட்டுங்க, இன்றைக்கி ட்ராப் பண்ணி காட்டுங்க அப்படின்னா இது என்ன ப்ளே கேமா? இல்லை எனக்கு தெரியாமல் கேட்குறேன். நம்ம வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கோமா இதில் வந்து நம்ம ட்ராப் பண்ணி வச்சுக்கிட்டு விளையாடுறதுக்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. என்றைக்கு நமக்கு வந்து ட்ரெண்டிங் டேவாக இருக்குது, என்றைக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கல் இருக்குது. இன்றைக்கி வந்து மார்க்கெட் இன்ஸ்டன்ட் ஸ்பைக் போட்டிருக்கு. இன்ஸ்டன்ட் ஸ்பைக்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் வரவே வராது. 75% ப்ராஃபிட் புக்கிங் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. அதே சேம் டைம் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஸ்பைக் நடந்துருச்சுன்னா அதுக்கும் ஒரு லாஜிக் இருக்குது. நீங்கள் போய் அந்த இன்ஸ்டன்ட் ஸ்பைக் ஆடியோவை போய் தெளிவாக கேட்டீங்க அப்படின்னா அந்த லாஜிக்கல் திங்கிங் உங்களுக்கு வரவே வராது. ஃபஸ்ட்டு இது ஒன்று. அடுத்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் கமெண்ட்டில் இப்போ ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, என்னோட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கொஷின் எல்லாத்தையும் இந்த யூடியூப் கமெண்ட்ஸ்க்கு கீழே கேட்டிங்க அப்படின்னா 100% வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அந்த கமெண்ட்ஸையுமே நீங்கள் இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இந்த லெவல்ஸை மையமாக வச்சுக்கிட்டு இந்த லெவல்ஸை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறீங்க. எனக்கு அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறதுனா, நான் சொல்கிற கான்செப்டை தாண்டி இந்த லெவல்ஸு மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் அது முக்கியமே கிடையாது. இந்த லெவல்ஸை நீங்கள் ஃபைன் பண்ணி வச்சுட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னா இந்த லெவல்ஸ்க்கு பின்னாடி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் த டைம். ஏன்னு நான் வெளிப்படையாக நான் சொல்லிடுறேன், ஒளிவு மறைவு இல்லாமல் நான் சொல்கிறேன். ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான். யாராவது ஒருத்தர் யூடியூப் சேனல் ஏதாவது ஒன்று போட்டு ஒரு லெவல் பண்ணுறாரு அப்படின்னா இந்த லெவலை எப்படி நோட் பண்ணுறாரு, இந்த லெவலை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம எப்படி ட்ரா பண்ணி ஃபைன் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் இப்போ நான் கொடுக்குற லெவல் எல்லாமே உண்மையான லெவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு நாள் உண்மையான லெவல் கொடுப்பேன், ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்கான லெவல் கொடுப்பேன், ஒரு நாள் ரவுண்ட் ஃபிகர் கொடுப்பேன். பட் ஆனால் இந்த கான்செப்ட் வந்து உண்மையான 100% வந்து இந்த கான்செப்ட் வந்து உண்மையான லெவல் கொடுப்பேன். நான் இந்த லெவல்ஸ் என்ன தான் நான் வந்து நியர்பை ஜோனில் கொடுத்தாலும் ரவுண்ட் ஃபிகரில் கொடுத்தாலும் அந்த லெவல்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் இருக்கும். அதுக்காக அந்த லெவல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு ஆயிடாது. பட் ஆனால் இப்போ நான் ஒன்றும் இல்லை, இப்போ 22,600 லெவல் கொடுத்துருக்கேன். இந்த 22,600க்கு பின்னாடி ஒரிஜினல் லெவல் வந்து 22,520 கூட இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ 22,600 எப்படி வரும்னு சொல்லிட்டு இந்த 22,600 மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் போய் இந்த லெவல்ஸ்க்கு பின்னாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வேஸ்ட் ஆஃப் த டைம் தானே. எனக்கு தான் தெரியும் இந்த லெவலோடைய ஒரிஜினல் லெவல் 22,520ன்னு. இப்போ உடனே 520ன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஐயோ 22,520 நோக்கி ஓடாதீங்க தயவு செஞ்சு. சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நான் வந்து பொதுவெளியில் வந்து ஒரிஜினல் லெவலில் கொடுக்க மாட்டேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறதுக்கெல்லாமே ரீசன் இருக்குது, வெளிப்படையான ரீசன் இருக்குது. அதே மாதிரி எல்லா நாளுமே இந்த ஒரிஜினல் லெவலுக்கு அதாவது என்ன சொல் நியர்பை ஜோன் கொடுப்பனா அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு நாள் கரெக்டான வேலிட் லெவல் கொடுத்துருப்பேன், ஒரு நாள் வந்து நியர்பை ஜோனில் கொடுத்துருப்பேன், ஒரு நாள் ரவுண்ட் ஃபிகர் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சென்டிமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றி கொடுப்பேன். ஏன் அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அதையும் தாண்டி இந்த கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸை உங்களுக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த லெவல்ஸை மையமாக வச்சு நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கலாம். இப்போவே இந்த லெவல்ஸை ஃபைன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் சொல்கிற அடிப்படையான விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த மார்க்கெட்டில் கிடைக்கவே கிடைக்காது, தெரியாமல் போயிடும். இந்த லெவல்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், கண்ணை மூடிக்கிட்டு இப்போ நான் ஒரு ட்ரா பண்ணுறேன்,
இப்போ எனக்கு இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரியே ட்ரா பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ எனக்கு வந்து இந்த சார்ட்டு பிளைன் சார்ட்டுங்க. இப்போ வந்து இது எனக்கு மார்க்கெட்லாம் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது. இப்போ நான் ஒரு பிளைன் சார்ட் எடுத்துக்கிறேன். கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு இந்த கட்டத்தில் இந்த கட்டத்தில் எந்த இடத்துல போய் நம்ம லைன் போடலாம் இப்போ நான் நினைக்கிறேன். ஒரு லாஜிக்கலாக சரி இந்த இடத்துல போடுவோம் அப்படின்னு நான் போட்டேன். இப்போ 22,651 வந்து நான் வச்சுருக்கிறேன். சாரி, அது 22,641 ஒரு லைன் நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். மார்க்கெட்டில் இந்த லெவலு ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த 22,641 கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த லெவலுக்கு பின்னாடி அப்படியே நான் வந்து ரிவர்ஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? கண்ணை மூடிக்கிட்டு தான் நான் கொடுக்குறேன். இந்த லெவலில் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கா, உடனே வந்து இந்த லெவல் வேலிடுன்னு நான் சொல்ல முடியுமா? கண்ணை மூடிட்டு எங்கே ஒரு லெவலை பிளாட் பண்ணாலும் அந்த லெவல் க்ரியேட் ஆகும், மார்க்கெட்டில் வந்து ஒர்க் ஆகும் தான். பட் ஆனால் அதுக்கு வேலிடான ஒரு ரீசன் இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல வருது. இப்போ பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்குது. உடனே இந்த லெவலை வந்து நம்ம அக்யூரேட்னு சொல்ல முடியுமா? நீங்கள் எடுத்துக்க முடியுமா? ஸோ அதனால் லெவல்ஸை வச்சுட்டு நீங்கள் ஓடாதீங்க. லெவல்ஸ் வந்து உங்களுக்கு கட்டாயம் நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. நான் கண்ணை மூடிக்கிட்டு தான் போட்டேன் இந்த லெவலை. சும்மா ஏதோ ஒரு இடத்துல போடுவோன்னு தான் போட்டேன். இந்த லெவல் ஏதோ ஒரு இடத்துல ரியாக்ட் ஆகுதுல்ல. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் மார்க்கெட்டில் எந்த லெவல் இருந்தாலும் அந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகாதுன்னு இல்லை. பட் ஆனால் நம்மளுடைய கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த கான்செப்ட்டுங்கிறது என்ன நான் சொல்கிறேன்ல, டைவர்ஜென்ஸு, இன்ஸ்டன்ட் ஸ்பைக்கு, வெலாசிட்டி, பாக்ஸ் தியரி, இந்த மாதிரி கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் இந்த லெவல்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். பிற்காலத்தில் நானே வந்து உங்களுக்கு இந்த லெவல்ஸ் கொடுக்குறேன். இல்லை எனக்கு இந்த லெவல்ஸ் வேணுங்க, இந்த லெவல்ஸை வச்சு நான் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறேங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இது நீங்கள் இந்த டெலகிராம் சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 27ஆம் தேதியிலேருந்து இருக்குது. 27ஆம் தேதியிலேருந்து நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா 100% இந்த லெவல்ஸ் வந்து உங்களாலேயே ஃபைன் பண்ண முடியும். ஏன்னா இதனுடைய பொட்டன்ஷியலை வந்து நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன், ஆரம்பத்திலே கொடுத்துருக்குறேன். கிட்டத்தட்ட இந்த சேனலில் ஒரு 20 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது, 15 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது எல்லாமே வெளிப்படையாக நான் பேசியிருப்பேன். இந்த லெவலை இப்படி தான் ஃபைன் பண்ணணும், இப்படி தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு. ஆனால் இங்கே யாருக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி முன்னாடி பழைய டேட்டாவை போய் பார்க்குறதுக்கோ, அந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்க்குறதுக்கோ, ஆடியோ ஒரு 30 நிமிஷம் பேசியிருக்க ஆடியோவை கேட்குறதுக்கோ யாருக்கும் டைம் இல்லை அங்கே. ஆனால் ஃபுல் பொட்டன்ஷியலும் இந்த டெலகிராம் சேனலில் தான் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? யாருமே தேடி, ஆனால் ஃபுல் பொட்டன்ஷியலுமே இந்த டெலகிராம் சேனலில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறது தான், லெவல்ஸ் பின்னாடி ஓடாதீங்க. உங்களுக்கு இவ்வளோ விஷயத்தை நான் வெளிப்படையாக கொடுத்தவன் அந்த லெவல்ஸை கொடுக்க மாட்டேன்னா என்ன? ஏன் கொடுக்கலன்னா அதுக்கான ஒரு ரீசன் இருக்குது. அது கரெக்டான டைமில் வந்து சேரும். இப்போது நான் ஒரு ட்ரேடர் கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணுறேன். அந்த ட்ரேடர் என்ன கூட இன்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த லெவல் சீக்கிரமாகவே அந்த லெவல்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள். இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே வரீங்க, என் கூட நல்ல டிஸ்கஷனில் இருக்கீங்க, அவங்கள்ட்ட வந்து இப்படி தாங்க இந்த லெவலில் ஃபைன் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடுவேன். ஸோ அதனால் நான் என்ன விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த சேனலை வந்து நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும். நான் கொடுக்குற அப்டேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இது வந்து நான் நேற்று கூட ஒரு மெசேஜில் சொல்லியிருப்பேன், சென்செக்ஸை சொல்லியிருப்பேன். சென்செக்ஸ் வந்து ஒரு பெரிய பேய், அது நம்மளை போட்டு சாவடிச்சிருக்கிற மாதிரி. இந்த மார்க்கெட் வந்து ஒரு பெரிய சமுத்திரம், கடல். இதில் என்ன தான் நீங்கள் கல்லை தூக்கி எறிஞ்சு இந்த கடலோடைய ஆழத்தை நீங்கள் பார்க்க நினச்சாலும் நம்ம மூழ்கி தான் போவோம். அப்போது இந்த கடலில் நம்ம என்ன பண்ணணும்? கல்லாக இருக்காமல் மிதவையாக இருக்கணும். அப்போ அந்த மிதவைக்கு என்னென்னா சிம்பிளாக இருக்கணும். அதாவது ரொம்ப எளிமையாக இருக்கணும். போட்டு கண்ட இண்டிகேட்டரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு எதுவுமே இல்லாமல் சிம்பிளான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிளைன் சார்ட்டை இந்த மாதிரி ரீட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு சொல்ல வந்தது. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் எதுவும் கிடையாது. இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வருமா வராதானே நிறைய பேர் டவுட்டில் இருந்தீங்க. ஸோ அதுக்கான விளக்கமும் இந்த இதில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதனால் எல்லா இடத்துலையும் 75% வந்து வச்சு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அப்படி இன்றைக்கி ஒரு நண்பருக்கு வந்து கமெண்டில் கேட்டிருந்தார், இன்றைக்கி வந்து 75% ப்ராஃபிட் புக்கிங் எப்படி ஆகுதுன்னு வச்சு எங்களுக்கு காமிங்கன்னு. இப்போது ஒன்றும் இல்லை, 22,600 வந்து நான் வந்து இம்பார்ட்டன்ட் லெவலில் இங்கே கொடுத்துருக்குறேன். புரியுதுங்களா? இப்போது ஒரிஜினல் லெவல் வந்து 22,000 இந்த லெவலில் வச்சுக்கோங்க, 570ன்னு வச்சுக்கோங்க. 22,570 ஒரிஜினல் லெவல். எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த லெவல், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. எனக்கு மட்டும்தான் 22,570 தெரியும். ஆனால் உங்களுக்கு 22,600 தான் இருக்குது. இப்போது என்னுடைய கான்செப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா 22,570லேருந்து நான் இதோடைய லோவை எடுத்துக்கிறேன் அப்படின்னா
எனக்கு வந்து 50%ல் டார்கெட் முடிஞ்சிருச்சு. கரெக்டாக 50%. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன். இந்த இன்ஸ்டன்ஸ் பைக்கோட சார்ட்டு இந்த இதெல்லாம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன். தெரிஞ்சிருச்சுங்களா? இப்போ 50%ல் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருச்சு அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அப்போ எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நீங்கள் நினைக்கிற இடத்துலலாம் 70% ப்ராஃபிட் புக்கிங் நடக்கணும் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ் ஈஸியாக உங்களுக்கு புரியும். இல்லை அதுக்கு முன்னாடியே இந்த லெவல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டெலகிராம் சேனலை வந்து ஜனவரி 27லேருந்து இருக்குது. அந்த டேட் 1லேருந்து நான் கொடுக்குற ஆடியோ எல்லாமே கேட்டுவாங்க. உங்களுக்கு இந்த லெவல் எல்லாமே ஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். வேறு எதுவும் நான் ஏன் நான் இந்த விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்கிறேன். நிறைய பேர் இந்த லெவலை மையமாக வச்சுக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு நீங்களாக ஒரு கால்குலேஷன் வச்சுக்கிட்டு ஒரு மேத்தமெட்டிக்கல்னு சொல்லிட்டாரு, நீங்களாக ஒரு மேக்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களை வந்து அந்த இடத்துல தேவையில்லாத இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் உண்மையாக நான் ஒத்துக்கிறேன். இந்த 22,600 நான் ஒரு நாள் உண்மையான லெவலாக கொடுப்பேன், ஒரு நாள் நியர்பை ஜோனாக கொடுப்பேன், ஒரு நாள் ரவுண்ட் ஃபிகராக கொடுப்பேன். அதனால் இந்த லெவல்ஸ் பின்னாடி ஓடாதீங்க. மார்க்கெட்டுடைய கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என் கூட இன்ட்ராக்ட் ஆகுங்க. உங்களுடைய டவுட் எல்லாமே வந்து யூடியூப்பில் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கான விளக்கம் எல்லாமே நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து கமெண்ட்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு வீடியோ இருக்குது. இப்போ இந்த வீடியோவெல்லாம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ கமெண்ட்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு கமெண்ட்டை கூட நான் விடலை, அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஃபீஸை கொடுக்கணும் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கொடுக்கல. நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எனக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 100% வந்து உங்களுக்கு இதில் ஒரு ஃபுல் பொட்டென்ஷியல் ஒரு வர்த்தபிளான சேனலாக இருக்கும். ஸோ வெறும் இந்த டேட்டாவை மட்டும் பார்க்காம ப்ரீவியஸ் டேட்டாவெல்லாம் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த யூடியூப் சேனலில் இருக்க வீடியோவை எந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஹாலிடே. நாளைக்கு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் எடுத்துகிட்டு ஒரு வீடியோ கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய். நன்றி, வணக்கம்.